இது வரைக்கும் நீங்கள் சாசாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ரிசீவ் ஆல் த நோட்டிஃபிகேஷன் ஒரு பாப்பப் வந்துடும். அப்படின்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு கொத்தமல்லி. இது வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதை நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நான் காமிச்ச வெங்காயம் அளவு தான் நான் எடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். இதே அளவு வெங்காயம் தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம இதை எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம 2 கிராம்பு சின்ன பட்டை எடுத்துருக்கேன், சும்மா தாளிக்கிறதுக்காக. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். எப்படி வதங்கணும் அப்படின்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இதுக்கப்புறம் நம்ம கறி சேர்த்துடலாம். இந்த கறியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடிகள்லாம் சேர்த்துடலாம். மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். நான் எடுத்த தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி, ஸோ அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். இதே நாட்டு தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தா போதும். இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். இது 6வது விசில். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் இறங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம்.
கறிலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுப்பு சிம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விடணும். அட் டைம் ஒரே தேங்காய் பால் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன். இது திக்கான தேங்காய் பால் கிடையாது. இது கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். பத்து நிமிஷம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சேவிங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.